ஹாய், ஹலோ அனைவருக்குமே வணக்கம். அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த ரேஷன் கடை வேலையுடைய ரிசல்ட்டுக்காக தான் அனைவருமே வெயிட் பண்ணியிருக்கோம் இல்லையா? நேர்காணலுக்கான ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருக்கோம். இதுக்கான ரிசல்ட்டுக்கான சற்று முன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா, மெரிட் லிஸ்ட் வந்து ரெடியா இருக்கு அப்படின்ற மாரி பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா, விரைவில் வெளியிடப்படும் அப்படின்ற மாரி தகவல் வந்து குடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எதிர்பார்த்த இந்த ரேஷன் கடையுடைய விற்பனையாளர் மற்றும் கட்டணக்கான ரிசல்ட்டு ஸோ இன்று நாளை முதல் அப்டேட் பண்ணுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இப்போ தகவல் வெளியாகிருக்கு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருமே வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா? இந்த 3280 போஸ்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, மெரிட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா, கூடிய விரைவில் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டுறவுத்துறை சங்கத்தின் பதிவாளர் வந்து பார்த்தீங்கன்னா, ராதாகிருஷ்ணன் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா, செய்தியாளர்கள் இன்று சந்திக்கும்போது என்ன தகவல் குடுத்துருக்காங்க அப்படின்னா, கூடிய விரைவில் நம்மளுக்கு இதுக்கு ரிசல்ட் அப்டேட் குடுப்போம். அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அதனால நாளை மறுநாள் பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்மா யாருக்காச்சும் வந்து ரிசல்ட்டு ஜனவரி இறுதிக்குள்ளே அவங்க வந்து ரிசல்ட்டு யாருக்காச்சும் அப்டேட் வந்து குடுத்தே ஆகணும். அதனால பார்த்தீங்கன்னா, யாருக்காச்சும் கன்ஃபார்மா ரிசல்ட்டு நாளை மறுநாள் வந்து அப்டேட் வந்து வெளியாக போகுது. அதனால நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட்டு கூடிய விரைவில் அப்டேட் வந்து வெளியாக போகுது. இந்த ரிசல்ட்ட பொறுத்தவரைக்கும் எதனால இவ்வளோ டிலே பண்ணிட்டு இருக்காங்க? உண்மை நிலவரம் வந்து என்ன? அவங்க வந்து என்னென்ன அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸிங்லாம் வந்து போயிட்டு இருக்கு. அதில வந்து பார்த்தீங்கன்னா, இப்படியெல்லாம் வந்து செலக்ஷன் ப்ராசஸ்லாம் நடந்திருக்கு. அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர்லாம் எப்படி வழங்க போறாங்க? எதன் அடிப்படையில அனைவருமே செலக்ட் பண்ணியிருக்காங்க? ரிசல்ட்ட பொறுத்தவரைக்கும் எதன் மூலமா அப்டேட் ஆகும்? இது மாரியான நெறைய டவுட்கள்லாம் இருக்கு. சேலரிலாம் எப்படி இருக்கும்? இது ஒரு இந்த ரேஷன் கடையுடைய வேலை வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு அரசு வேலையா? நிரந்தரமான ஒரு வேலையா? அப்படின்றத எல்லாருடைய கேள்வியாகவே இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் எதன் மூலமா பார்ப்பது? ரிசல்ட் எஸ்எம்எஸ் மூலமா, மெயில் மூலமா வருமா? இல்ல அவங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட்ல வந்து எப்படி வந்து பார்ப்பது? இப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கேள்விகள்லாம் வந்து இருக்கு. இத பத்தியெல்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்ப தான் நீங்க முதல் முறையா வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே டிஎன் ரேஷன் ஷாப் ரெக்ரூட்மெண்ட் 2024 ஃபார் 3280 போஸ்டிங் வந்து மெரிட் லிஸ்ட் பிடிஎஃப் விரைவில் வெளியிடப்படும் அப்படின்னு தான் வந்து குடுத்துருக்காங்க. அதனால சங்கத்தின் வந்து பார்த்தீங்கன்னா, ரெக்ரூட்மெண்ட்டுடைய கார்ப்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த தகவல் வந்து வெளியாயிருக்கு. அதனால ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷனுக்கு பொது விநியோக முறையில் கீழ் விற்பனையாளர் மற்றும் பேக்கருக்கான பணியிடங்களை வந்து பார்த்தீங்கன்னா, டிஆர் நிரப்புவதற்காக அக்டோபர் 9ஆம் தேதி வெளியிட்டிருந்தாங்க. டிஆர் வெளியிடப்பட்டுள்ளது. இது நவம்பர் 7ஆம் தேதிக்குள் விண்ணப்பத்தை சமர்ப்பித்து நேர்காணல் நவம்பரில் வந்து நடைபெற்றது. அது முடிந்த டிசம்பர் இப்போது அனைத்து விண்ணப்பதாரரும் தகுதி பட்டியல் வந்து பார்த்தீங்கன்னா, வெளியிடுவதாக காத்திருக்கிறார்கள். இந்த காத்திருப்புக்கு அனைவருக்குமே வந்து ஒரு ஏமாற்றமாக தான் வந்து இருக்கு இல்லையா? ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, அக்டோபர் முதல் நவம்பர் வரை மாவட்ட ஆட்சேர்ப்பு இதில் இது இணையதளத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? இதில நிச்சயமாக எப்போ ரிசல்ட்டு அப்டேட் ஆகும் அப்படின்னா, ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தாங்க ஜனவரி இது வந்து தகுதி பட்டியல் வந்து நீங்க வந்து இதுக்கு வந்து தகுதியானவர்களா அப்படின்றத தகுதி பட்டியல் வந்து ஜனவரி 25 வெளியிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் ஜனவரி முடியத்துக்குள்ளே யாருக்காச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்டு கன்ஃபார்மா வெளியாக போகுது. அதனால நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு அப்டேட் வந்து வெளியாக போகுது. அதனால முதல் மாவட்டமாகவே அரியலூர் இவங்களுக்கெல்லாம் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 2023ல கூட அவங்களுக்கு தான் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதனால நீங்க எதிர்பார்த்த அறிவிப்பு வந்து வெளியாக போகுது. இந்த அறிவிப்பில இந்த செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி நடந்திருக்கு? எதன் அடிப்படையில தான் அனைவருமே செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அனைவரையுமே வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ஷன் பட்டியல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து நீங்க நேர்காணல் போயிருப்பீங்க. அந்த நேர்காணலுக்கான ரிசல்ட்டுக்கு தான் தகுதி பட்டியல்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருமே வெயிட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதில எப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்க நேர்முக தேர்வு வந்து போயிருப்பீங்க இல்லையா? அந்த நேர்முக தேர்வு மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு வந்து எப்படி நீங்க ஆன்சர் பண்ணீங்க? இருந்தாலும் சில பேரெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கெல்லாம் வந்து கேள்விகளே வந்து கேட்கல. சும்மா விசாரணை மட்டும் தான் செஞ்சாங்க அப்படின்னு போங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அதெல்லாம் வந்து நம்மளுக்கு கிடைக்குமா? அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து கிடைக்காது. வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து சில பேர வந்து அவங்க வந்து வச்சிருப்பாங்க. அவங்கள மட்டும் தான் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் வந்து இருக்கும் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து எப்படின்னு தெரியல. இருந்தாலும் அதில வந்து உங்கள கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு நீங்க எப்படி ஆன்சர் பண்ணீங்க? உங்களுடைய நடவடிக்கை என்ன? உங்களுடைய பேச்சு திறமை இதெல்லாம் பார்த்து சில மார்க் வந்து குடுத்துருப்பாங்க. அந்த மார்க்கின் அடிப்படையில அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 10த், 12ல எவ்வளோ மார்க் வந்து வச்சிருக்கீங்க? அந்த மார்க்கின் அடிப்படையில பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா 2மே மெரிட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மெரிட் லிஸ்ட் அடிப்படையில நீங்க சீனியாரிட்டி அடிப்படையில இருக்கீங்களா? எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ் மூலமா நீங்க
ஸோ பதிவு பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத வந்து செக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மூலமாகவும் அனைவருமே செலக்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இந்த செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் இப்படி தான் நடந்திருக்கு. இந்த ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் எதனால் டிலே ஆகுது? அவங்களுக்குள்ள என்ன நிலவரம் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னா, செலெக்ஷன் ப்ராசஸ் இதுவரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அனைத்து மாவட்டங்களுமே ரெடியே இல்ல. ஒவ்வொரு மாவட்டமா தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மாவட்டத்தில இருக்கிறவங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 90, 95% தான் வந்து முடித்திருக்காங்க. ஒரு நிலையில ஃபைனல் லிஸ்ட் இன்னும் ரெடி ஆகல. ஸோ இதனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ இருந்தாலும் ஏற்கனவே பொங்கல் முடிந்து 25ஆம் தேதி பொங்கல் பரிசு வந்து வழங்காம இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து வழங்குவோம் அப்படின்ற வந்து தமிழ்நாடு அரசு வந்து உத்தரவிட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ இதனால கொஞ்சம் டிலே ஆயிருந்துச்சு. ஸோ இருந்தாலும் ஏற்கனவே தெரியும் நம்மளுக்கு வந்து டிசம்பர் மாதமே வந்து பார்த்தீங்கன்னா, எதனால் டிலே ஆச்சு? கனமழையின் காரணமாக டிலே ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பொங்கல் வந்தது. ஸோ இதனால டிலே ஆயிடுச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ப்ராசஸும் நடக்காம வந்து இருந்து, இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராசஸிங்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு. இருந்தாலும் நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் சில மாவட்டங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, 10 வேகன்சி வந்து இருக்கு. 15 இது மாதிரியெல்லாம் வேகன்சி இருக்கு. அவங்களுக்கெல்லாம் செலக்ஷன் ப்ராசஸ் வந்து நடந்து முடிந்துட்டு, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனல் லிஸ்ட்டும் ரெடியா இருக்கு. ஸோ அவங்களுக்கு மட்டுமே ரிசல்ட்டு அப்டேட் கூடிய விரைவில் அப்டேட் ஆகும். வெளிய சில மாவட்டங்களுக்கு. ஸோ இந்த ஜனவரிக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, மாவட்ட வாரியா சில மாவட்டங்களுக்கு அப்டேட் வந்து வெளியாக போகுது. இருந்தாலும் இந்த ரேஷன் கடை வேலைய பொறுத்தளவுக்கு விற்பனையாளர் மற்றும் கட்டணக்கான ரிசல்ட்டு, ஸோ இது ஒரு அரசு வேலையா? இது வந்து நிரந்தரமாக வேலையா? அப்படின்றது சில பேருக்கு டவுட் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்க டெம்பரவரியாக ஒர்க் பண்ற மாரி வந்து இருக்கும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 வருடம், 2 வருட காலங்களுக்கு டெம்பரவரியாக நீங்க ஒர்க் பண்ற மாரி வந்து இருக்கும். ஸோ அதில நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வருட காலம் போயின உடனே உங்களுக்கு வந்து பெர்மனன்ட் ஆக்கிட்டாங்க அப்படின்னா, ஸோ அதுக்கப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பாக தான் வந்து இருக்கும். ஸோ அதனால முதல் வேலைய பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முதல்லயே வந்து உங்களோட டெம்பரவரியாக தான் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. இருந்தாலும் நிரந்தர ஒரு அரசு வேலையாக தான் வந்து ஸோ இருக்கு. ஸோ இருந்தாலும் இதில வந்து யாருக்காச்சும் முன்னுரிமைலாம் வந்து கிடைத்திருக்கா அப்படின்னா, ஸோ முன்னுரிமை அப்படின்னா இந்த ஆதரவற்ற விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஆ முதல் பட்டதாரியா இருந்தீங்க அப்படின்னா, ஸோ இவங்களுக்கும் இதில வந்து முன்னுரிமை வந்து கிடைத்திருக்கு. இருந்தாலும் நீங்க ஏதேனும் கம்ப்யூட்டர் நாலேட்ஜ் இதில வந்து பார்த்தீங்கன்னா, டைப்பிங் இதெல்லாம் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா 10த், 12த் வந்து முடிச்சிருந்தீங்க. அதுக்கு மேல டிகிரி அதெல்லாம் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்க வந்து இதில வந்து டெம்பரவரியா ஒர்க் பண்றீங்க. ஒரு 2 வருஷத்துல இருந்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு இதில வந்து ஹையர் போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு வந்து இருக்கு. ஸோ அதனால இதெல்லாம் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா, ஒரு நல்ல வாய்ப்பாக தான் நீங்க வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம். ஸோ அதனால அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து ஒரு மகிழ்ச்சியான தகவல் தான் குடுத்துருக்காங்க. ஸோ அதனால இந்த ரேஷன் கடை தேர்வதற்காக வெயிட் பண்ணியிருக்க அனைவருக்குமே ஒரு சூப்பரான அப்டேட்டாக தான் குடுத்துருக்காங்க. இருந்தாலும் கூட்டுறவு தரப்புலருந்து என்ன தகவல் வெளியாயிருக்கு அப்டின்னா, ஸோ அவங்க வந்து ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு நாளை முதல் சில மாவட்டங்களுக்கெல்லாம் அப்டேட் ஆகலாம் அப்டின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நம்ப எப்ப அப்டேட் ஆகும் அப்டின்றத நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அதனால எப்பனாலும் நாளைக்கு, ஸோ இன்னைக்கு கூட வந்து அப்டேட் ஆகலாம். ஸோ இது மாரி தான் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதனால அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணியிருக்கோம். அதுக்கான ரிசல்ட்ட வெளியாகிடும். இருந்தாலும் இதில வந்து சில மாவட்டங்களுக்கெல்லாம் இனிமே நேர்காணல் நடக்காம இருக்கு. அவங்களுக்கு எப்ப நடக்கும்? ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நம்மளுக்கு கூடயே வந்து ரிசல்ட்லாம் அப்டேட் ஆகுது. கொஞ்சம் டிலே ஆகும். இருந்தாலும் சென்னை மாவட்டம் இது இருக்க சில மாவட்டங்களுக்கு அப்டேட் ஆகாம இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து அதே மாரி தான் ஜனவரிக்குள்ள அவங்களுக்கும் நேர்காணல் வந்து முடித்துவிட்டு, ஸோ பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து அவங்களுக்கும் ரிசல்ட்டு அப்டேட் ஆகும் அப்டின்றது தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அ அனைவருமே இந்த போஸ்ட் ஆஃபீஸ் துறைக்காக அப்ளை பண்ணி நேர்காணல் முடித்துவிட்டு தகுதி பட்டியலுக்காக வெயிட் பண்ணியிருக்க அனைவருக்குமே ஒரு மிக மகிழ்ச்சியான தகவல தான் வந்து குடுத்துருக்காங்க. சரி, ஓகே. ஸோ இன்னைக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான். மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.